தேனு, அம்மா தேனு, அங்கே காளான் நிறைய முளைஞ்சு கிடக்குது, அதை கொஞ்சம் எட்டி வாங்கம்மா, சமைக்கலாம். சரிம்மா. ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவை கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி டோ பண்ணிக்கலாம். கண்மணி, தண்ணி எடுத்துகிட்டு வா. நம்ம சப்பாத்தி மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி டோ ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். வாங்க நம்ம காளான் செய்வோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கேப்சிகமும் வெட்டிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை போட்டுக்கலாம். இப்போ கலக்கு கலக்கு கலக்கு. மஷ்ரூம் கொஞ்சம் வெந்ததும் அதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு மழை சாரல் மாதிரி தூவிக்கோங்க. லைட்டாக ஒரு பஞ்சான டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா. இப்போ காரத்துக்காகவும் நல்ல ஃப்ளேவருக்காகவும் பெப்பர் பவுடரை போட்டுக்கணும். கலக்கு கலக்கு கலக்கு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி சுடலாம். சப்பாத்தி கல்லில் லைட்டாக மாவை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டோவை ரவுண்ட் பால் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணிக்கலாம். டோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சிட்டீஸ். நம்ம சூடான சப்பாத்தி கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். நம்ம சப்பாத்திஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க குட்டி பசங்களா, வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிவ் அவே சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது சிட்டி. சப்ஸ்கிரைப்.